கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் 8 தவக்கால முதல் வாரம் புதன். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 29 முதல் 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை: மனம் மாறுங்கள், இல்லையேல் அழிந்து போவீர்கள் என்பது அச்சுறுத்துதல் தான். ஆயினும் மனமாற்றத்திற்கு செவிமடுத்தல் அவசியம் என்பது இன்றைய பாடம். மனமுவந்து மனமாற்றத்திற்கு செவிமடுத்தால் இறை மனதையும் நாம் மாற்றிவிடலாம் என்பது இனிய செய்தி. மனம் மாறுக என்பது போகும் பாதை தவறு என உணர்ந்து இறை வழி நோக்கி திரும்பி நடப்பது. நினிவே நகர மக்கள் இதைத்தான் செய்தனர். இடியாய் உள்ளத்தில் இறங்கிய இறைவாக்கினரின் வார்த்தைக்கு வாஞ்சையோடு செவிமடுத்தனர். தம் மனமாற்றத்தை செயலிலும் காட்டினார். நினிவே நகரம் புற இனத்தாரின் நகரம். ஆண்டவரின் அன்புக்கும் மனமாற்ற அழைப்பிற்கும் அடிபணிந்தது. வாழ்வை பரிசாக பெற்றுக்கொண்டது. பாவத்தை கலைந்து அருள் வாழ்வில் உயிர்க்க தவக்காலம் கரம் நீட்டுகிறது. பற்றிக்கொண்டு கரை சேர்வோம். ஆமேன். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள்.